அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் பயன்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 2117 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உடலியல் ரீதியான ஆரோக்கியத்தை வழங்குகிறது. இவற்றில் உடலியல் ரீதியாக வழங்கப்படுகின்ற மாற்றங்களை குறித்து மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்ற போது, நோன்பிருப்பது மிகப்பெரிய மருத்துவ குணமிக்கது என்றும், உலகில் புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நோன்பிருப்பதன் மருத்துவ பயன்களை பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார்கள். நோன்பு எடையை குறைக்க உதவுகின்ற ஒன்று. அத்தோடு உடலில் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும், உடலில் சில செயல்பாட்டை தூண்டி சிறந்த வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நோன்பிருப்பது உடலில் ஏற்படும் அலர்ச்சி போக்கை குறைத்து சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், மூட்டுவலி போன்ற நீண்ட நாள் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு துணை நிற்கிறது. மன அழுத்தத்தை குறைத்து ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு, வயதான காலத்தில் ஏற்படுகின்ற அல்சைமர் எனப்படும் ஞாபக மறதியினை தடுப்பதற்கு துணை புரிகிறது. இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஈரல் கொழுப்பு படிகின்ற நோயினை குணப்படுத்துவதற்கும் இந்த நோன்பு பெரிதும் துணை நிற்கிறது. ஆன்மீக பயன்களுக்கு அப்பால் மிக ஏராளமான மருத்துவ பயன்களை அடைந்து கொள்வதற்கு ரமலான் மாதத்தை நாம் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கும் ஓர் அற்புதமான இந்த நோன்பு. நோன்பின் மருத்துவத்தினால் அது எத்தனை உறுப்புகளும் மிக சிறந்த முறையிலே செயலாற்றுவதற்கு துணை நிற்கிறது. மனிதனுடைய அத்தனை உறுப்புகளும் அதன் செயல்பாடுகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன, ஒழுங்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. அதன் பயனாக உள்ளமும் உடலும் சுத்தப்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்த வாழ்வையும் தூய்மைப்படுத்துவதற்கு இந்த நோன்பு துணை நிற்கிறது. நோன்பு அது மிகச்சிறந்த பண்புகளை உருவாக்கி தருகிறது. மனிதனுடைய அடிப்படையான அங்கீகரிக்கப்பட்ட இச்சை, உணவு மற்றும் பானம் என்பதோடு சம்பந்தப்பட்டது. இந்த மூன்றையும் குறிப்பிடத்தக்க காலகட்டத்திற்கு, மணி நேரத்திற்கு தவிர்த்திருப்பதுதான் நோன்பாகும். அதிலும் குறித்த நேரத்தில் அந்த ஆசைகளை தவிர்த்திருப்பது மிக அவசியம் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆனால் அடிப்படையான ஆசைகளை தவிர்த்திருப்பது இலகுவான காரியமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய பயன்களை நோன்பின் மூலமாக ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு தெளிவான முறையிலே மருத்துவ உலகம் தெளிவுபடுத்துகிறது. நோன்பு இயற்கை மருத்துவம் மிக்கது, மிக தொன்மையான உலகளாவிய நோய் நிவாரணி என்பதோடு மாத்திரமல்லாமல், நோயுற்ற வேளையில் உணவை தவிர்த்திருப்பதன் மூலமாக உடல் நலமடைந்து புதிய சக்தி உடலிலே பாய்வதை ஒரு மனிதரால் உணர்ந்து கொள்ள முடியும். உடல் இயக்கத்தில் ஒரு உத்வேகம்,
பளிச்சிடுவதையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆரோக்கியம் தருகின்ற நோன்பு பல நோய்களை தடுக்கிறது என்பதை மருத்துவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான பயன்களையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.